Hi friends, welcome to Angel's Care. இன்னைக்கு Angel's Care கிச்சன்ல நீங்க பார்க்க போறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கப் கேக்ஸ். ஓவன் இல்லாம ரொம்ப ஈஸி மெத்தட்ல செஞ்சு காட்டியிருக்கேன். கண்டிப்பா நீங்க பேக்கரியில வாங்கி சாப்பிடுற டேஸ்ட் வரும். சேம் மெத்தட்ல நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ் கேர் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். இப்போ கப் கேக் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் ரெட், எல்லோ, கிரீன், ஆரஞ்சு டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒரே கலரில் கூட டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். அப்புறம் 1/2 கப் ரெட் செர்ரிஸ் சாப் பண்ணி ஆட் பண்ணுறேன். 15 ட்ரை கிரேப்ஸ், 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் சின்னமோன் பட்டை பவுடர், 1/4 கப் ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் சோக் ஆகட்டும். இப்போ இன்னொரு பவுலில் 1/2 கப் பாயில்டு மில்க் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பால் திரிஞ்சிடும். இப்போ இந்த பிரேக் ஆன மில்க் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுல் மேலே ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு 1 கப் மைதா, ஆல் பர்பஸ் பவுடர், 1/2 கப் ப்ரௌன் சுகர், நாட்டு சக்கரை, பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்ல ஸ்ட்ரெயினரில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம், லம்ப்ஸ் இல்லாமல். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த ஜலிச்ச மாவில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மில்க் அண்ட் வினிகர் மிக்சர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விஸ்கரில் இந்த மாதிரி லம்ப்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த மிக்ஸ் பண்ண மாவில் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண டூட்டி ஃப்ரூட்டி செர்ரி மிக்சர் நம்ம ஆட் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு திக் விசில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரம் ஹீட் ஆகிறதுக்குள்ள கப் கேக் மோல்டில் கப் கேக் பட்டர் பேப்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டர் 80% ஃபில் பண்ணிக்கலாம். இதில் ப்ரீஹீட் பண்ண பாத்திரமில் வச்சுட்டு 30 to 45 மினிட்ஸ்க்கு சிம்மில் லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் 40 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கேன். இப்போ கிறிஸ்மஸ் கப் கேக்ஸ் ரெடி. ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டி அண்ட் ஈஸி டு ப்ரிப்பேர். ஷியூராக இந்த கிறிஸ்மஸ்க்கு கப் கேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.